அனைவருக்கும் வணக்கம். மார்ச் மாதம் 14ஆம் தேதிக்குள்ளாக கடகராசிக்காரர்களுக்கு பாபா வங்க அவர்களினுடைய கணிப்புகளின்படி பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பார்க்கும் பொழுது ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஒரு புறம் இருந்தாலும் அசுப கிரகங்களினுடைய தாக்கத்தால் சில மோசமான தாக்கத்தையும் நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபா வங்க அவர்கள் கணித்திருக்காங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கணிப்புகள் படி பார்த்தீங்க அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு பல விஷயங்கள்ல பார்க்கும் பொழுது ஒரு ஏற்ற தாழ்வுகள் இருக்கும். எல்லா விதத்திலையுமே ஒரு கலவையான நிலைகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாங்க. அது மட்டும் இல்லாம நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்கவும் செய்யலாம். வீட்டுல சுபகாரியங்கள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தைகள் விஷயத்துல நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க. வேலை இல்லாம தவித்து வருபவர்களுக்கு வெளிநாட்டு நிறுவனங்கள்ல இருந்த வேலைக்கான அழைப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே மாதிரி வீட்டில் அடுத்தடுத்து சுபகாரியங்கள் நடைபெறதுனால விரயங்கள் அதிகரிக்கவும் செய்யலாம். மாணவர்களுக்கு இது ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகின்றது அப்படின்னும் சொல்லலாம். இருந்தாலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சில பல விஷயங்கள்ல சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையை தங்களுக்கு ஏற்படுத்துகின்றது. அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுவது, முக்கிய முடிவுகளை தகுந்த ஆலோசகர்களிடம் ஆலோசனை கேட்டு முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் ஏற்ற தாழ்வுகள் இருக்குங்க. திடீர் உடல் உபாதைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில நேரங்களில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது அவசியம். வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் தங்களுக்கு சாத்தியமாகலாம். திருமணம் போன்ற சுபகாரியங்களில் இருந்து தடை தாமதங்கள் அனைத்துமே விலகவும் செய்யுங்க. அதே நேரம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கிறதன் காரணமாக இறை தொண்டுகள் ஆற்றுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகளுக்கு ஒரு கலவையான நிலைகள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருக்க பெறுகின்றது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்தில் பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ள பாருங்க. சில பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுத்தாலும் சில பயணங்கள் அலைச்சலையும் உடல் சோர்வையும் தங்களுக்கு அதிகப்படுத்தும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்கும். அப்படிங்கிறதுனால தொழிலில் கடின உழைப்பை நீங்கள் தர வேண்டியதாக இருக்கும். சில முக்கியமான விஷயங்களை செய்யணும். புதிய புதிய விஷயங்களை யுத்திகளை கையாளுவீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து நீங்கள் புதிய யுத்திகளை கையாள்வது நல்லது. அதே மாதிரி ஏற்கனவே வாடகை இடத்துல இருக்கக்கூடிய தொழில் வியாபாரம் உங்களுடைய சொந்த இடத்திற்கு மாறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகின்றது. வேலை இல்லாத திண்டாடி கொண்டிருந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறும் அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. எதுலையுமே இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த காலம் தொழில் வியாபாரம் திருப்தியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்க பெறுவீங்க. வாடிக்கையாளரை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் உங்களுடைய பலத்தால் காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம். எதிர்பாராத சந்திப்புகளும் உருவாகும். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். கொடுத்த வாக்க காப்பாற்றி நன்மதிப்பையும் பெறுவீங்க. சுணங்கி கிடந்த காரியங்கள் வேகம் பெறுங்க. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கட்டளையிடும் பதவிகள் கிடைக்க பெறுவாங்க. கலைத்துறையினருக்கு உடன்பணி புரிபவர்களுடன் வீண் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். அதனால கவனமாக இருக்க பாருங்க. பணவரத்து எதிர்பார்த்தபடியே இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நீங்க அவசரப்படாம நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி நிச்சயம். பணவரத்து அதிகரிக்கலாம். புதிய நபர்களின் நட்பும் அதனால மகிழ்ச்சியும் உண்டாகும். பெண்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய வல்லமை உண்டாக பெறுங்க. எதிர்பாராத சந்திப்புகளும் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டாக பெறுவீங்க. ஒரு சில பணி காரணமாக
காரணமாக வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நன்மையை தருங்க. எல்லா நன்மைகளும் உண்டாகும், செல்வ நிலையும் உயரும். பல வகைகள்லையும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனையும் சோதனையும் மாறவும் ஆரம்பிச்சிடும். அதே நேரம் சில நாட்களாக நடந்து முடியாமல் இருந்த ஒரு சில வேலைகள் வேகமாக நடந்து முடிய ஆரம்பிச்சிடுங்க. அதே சமயம் தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் இவை அனைத்துமே அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி கடன் விவகாரங்களில் காலதாமதமாகுங்க. வரவேண்டிய பணம் தாமதமும் படலாம். ஆனால் வருமானம் அப்படிங்கிறது வழக்கம் போல இருக்கும். ஆர்டர்கள் பெறறதுல தாமதம் ஏற்பட்டு நீங்க பெறுங்க. அதற்கேற்றமாறு திட்டமிட்டு கொள்ளுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு கவனமாக பணிகளை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். கலைத்துறையினருக்கு நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். நண்பர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்படும். பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தருங்க. வீண் மனக்கவலை உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தி பாடங்களை படிக்கிறது நல்லது. அதே போல் தங்களுக்கான வேலைகளை சரியான நேரத்தில் முடித்து பாராட்டுக்களையும் பெறுவீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது குறை சொல்லியபடியே இருப்பாங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சேரும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகள் எதிர்காலம் குறித்து தேவையான பணிகளை கவனிப்பீங்க. புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். பயணங்களின் போது கவனமாக இருக்க பாருங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்கள் பொருட்களை பத்திரமாக வைத்திருப்பது நல்லது. திடீர் கோபங்கள் உண்டாகலாம். அதே மாதிரி வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பல சாதகமான மாற்றங்களையும் இது கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாங்க. தங்களுடைய வாழ்க்கையில பல துணிச்சலான முடிவுகளையும் எடுப்பீங்க. கடினமான உழைப்பு தரக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் அதன் மூலமாக தங்களினுடைய நிலையில சமூகத்தில் உயர்வு அதிகரிக்க செய்யலாம். நிதி ரீதியாக இந்த காலம் சாதகமாகவே இருக்க பெறப்போகிறது. உறவுகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்கும். ஆரோக்கிய பிரச்சனைகள் தீரப்பெறுங்க. தம்பதிகளிடையே இருந்த கருத்து வேறுபாடுகளும் தவறான புரிதல்களும் நீங்க பெறலாம். பணியிடத்தில் நேர்மறையான பலன்களை பெறுவீங்க. ஆனால் நிறைய செலவுகளை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் சூழ்நிலைகள் சற்று ஓரளவுக்கு ஏற்றத்தாழ்வோடு இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டியதாக இருக்குங்க. தொழில் வாய்ப்புகள் குறையலாம். ஆரோக்கிய பிரச்சனைகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். தங்களினுடைய பேச்சு பல பிரச்சனைகளை சந்திக்க வைக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்க போதுமான அளவு பார்த்தீங்கன்னா சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் அடுத்தவர்களிடம் பணிகளை ஒப்படைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எல்லா வகைகள்லையுமே ஓரளவுக்கு நன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தன லாபம் உருவாக செய்யும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறதுல ஆர்வத்தை காட்டுவீங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். எதிர்பாலினத்தாரால் செலவுகள் ஏற்படலாம். கோபத்தால் சில்லறை சண்டைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. பணவரத்து கூடும். காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறும். தொழில் வியாபாரத்தில் இருந்து மந்த நிலை மாறுங்க. விற்பனை அதிகரிக்கலாம். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல வேகம் காட்டுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புத்தி சாதுரியத்தால வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டும் பெறுவாங்க. பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. குடும்பத்தில் நிம்மதி இருக்குங்க. விருந்து நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். குழந்தைகளின் செயல்களான பெருமை அடைவீங்க. பெண்களுக்கு உதவி கேட்டு தங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்வீங்க. திடீர் செலவுகள் தங்களுக்கு உண்டாகலாம். அரசியல்வாதிகள் சகாக்களை பகைத்து கொள்ள வேண்டாங்க. கட்சி தலைமையின் ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. கட்சி மேல்மட்டத்தால் அலைகழிக்கப்படுவீங்க. கலைத்துறையினரின் படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும். நல்ல வரவேற்பு கிடைக்கும். தங்களது கலைத்திறன் வளரும். மாணவர்கள் சக மாணவர்களுடன் கவனமாக பழகிறது நல்லது. கல்வியில அதிக கவனம் தேவைங்க. இந்த
இந்த காலம் வீண் மனக்கவலை உண்டாகலாம். எதிர்பாராத செலவினங்களும் ஏற்படலாம். அலைச்சலான சரியான நேரத்திற்கு உணவுண்ண முடியாத நிலையும் ஏற்படலாம். பணவரவு இருக்கும். வாக்கு வன்மையால காரிய அனுகூலங்களும் ஏற்படுங்க. அதே நேரம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த போட்டிகள் குறையுங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்வதற்கு முன்பாக யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடன் விஷயங்களில் கவனமாக இருக்க பாருங்க. பழைய பாக்கிகள் சிறிது தாமதத்திற்கு பிறகு வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. விருந்தினர்கள் வருகையால் செலவுகள் அதிகரிக்க செய்யலாம். அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது. வாகனங்களால் செல்லும் போது நெடுந்தூர பயணங்களின் போது கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க. நினைச்சபடி நடப்பதில் சிறு தடைகள் தாமதங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் இந்த நேரத்தில் பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் சில பல விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டியதாக இருக்குங்க. பூர்வீக சொத்துல எதிர்பாராத பிரச்சனைகள் உருவாக செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடைவெளியை இந்த காலம் அதிகரிக்க செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. புதிய நட்புகளால் குடும்பத்திற்குள்ள குழப்பத்தை உருவாகும்.